ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் விதிமீறல்களில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி புகார் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வாக்குச்சாவடிகளில் இருந்த திமுகவினர் நாம் தமிழர் கட்சியினரை விட மிரட்டி அராஜகத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார். ஒட்டுமொத்த மாண்பை சீர்குலைக்கும் வகையில் திமுகவை சேர்ந்தவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் ஈடுபட்டு வருவதாக சீதாலட்சுமி கூறினார். வீதியில ஒரு பொண்ணு ஓட்டு போட வர்றாங்க. அவங்களுடைய ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. அவங்க பேட்டி கொடுத்தாங்க. ஆனா அப்ப கூட என்னை செய்தியாளர்கள் கேட்கும்போது நினைச்சேன், எதேச்சியா நடந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திட்டமிட்ட அராஜகத்தை இப்பொழுது திமுக நிறைவேற்றிட்டு வருது. 50 விழுக்காடுகள் ஓட்டு பதிவான நிலை எல்லாமே சீமானுக்கு விழுந்த ஓட்டுகள் என்று தெரிந்த உடனே வெளிப்படையா செய்ய ஆரம்பிச்சாங்க. எங்களுடைய பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் அண்ணன் சீமான் மீது நம்பிக்கை வச்சு இளைய பிள்ளைகள் ஓடி ஓடி வந்து வாக்குச்சாவடி முகர்ல உட்காரும்போது எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்தாங்க தெரியுங்களா? அவங்க இப்படி பண்றது அராஜகத்தினுடைய உச்ச. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கு கொடுமையான சொற்கள் சொல்ல எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு தொலைஞ்சிட்டேன். அதனால இன்னும் நான் மக்களுக்காக போராடுவேன், எவ்வளவு தோற்றாலும். ஆனா அவங்களுடைய தோல்வி உண்மையான கேவலமான தோல்விங்கிறத நான் பதிவு பண்றேன்.